உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாவது கட்டமாக 69 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, உத்தரப்பிரதேசத்தில் இன்றைய தேர்தல் களத்தில் இருக்கும் முக்கிய வேட்பாளர்கள்லாம் யார் யாரு, எந்த தொகுதியில இது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? இன்று தேர்தல் நடக்கும் இடம் மெயின்புரி போன்ற சமாஜ்வாதி கட்சியின் கோட்டைகள் என்று கருதப்படும் இடங்கள். இந்த இடங்களிலே எப்போதுமே சமாஜ்வாதி கட்சி பெரிய அளவிலே வெற்றி பெறுகிறது. சென்ற முறை 69 தொகுதிகளிலே 55 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது என்றால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வலுவாக அந்த கட்சி இங்கே இருந்தது என்று. ஆனால் சென்ற மாதம் அகிலேஷ் யாதவ் மற்றும் அவருடைய தந்தையான முலாயம் சிங் யாதவ் ஆகியோருடன் உள்கட்சி பூசல் பெரிய அளவிலே வெடித்ததன் காரணமாக இந்த முறை சமாஜ்வாதி கட்சி அந்த அளவுக்கு வலுவாக இருக்காது. ஆகவே நாங்களும் இந்த இடத்திலிருந்து மேலும் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என பாரதிய ஜனதா மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி நம்பிக்கையுடன் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தை அணுகியிருந்தன. இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த தேர்தலிலே லக்னோ கண்டோன்மெண்ட் தொகுதியில் இருந்து முலாயம் சிங் யாதவின் இரண்டாவது மருமகள் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தற்போது பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கும் முக்கிய தலைவரான ரீட்டா பகுகுணாவை எதிர்த்து முலாயம் சிங்கின் இரண்டாவது மருமகளான அபர்ணா யாதவ் போட்டியிடுகிறார். இது ஒரு முக்கிய போட்டியாக கருதப்படுகிறது. இதை தவிர ஜஸ்வந்த் நகர் தொகுதியிலே முலாயம் சிங் யாதவின் சகோதரரான சிசுபால் போட்டியிடுகிறார். அவர் இந்த இடத்திலிருந்து சென்ற முறையும் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவருக்கும் தனது இரண்டாவது மருமகளான அபர்ணா யாதவுக்கும் மட்டும்தான் முலாயம் சிங் யாதவ் இந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்திருந்தார். வேறு யாருக்கும் ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே முலாயம் சிங் எப்போது தேர்தலிலே முழு வீச்சுடன் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறாரோ அந்த சமயத்திலே எந்த அளவுக்கு வெற்றியை பெற்றதோ அதே போல வெற்றியை அகிலேஷ் யாதவ் தலைமையிலே சமாஜ்வாதி கட்சி இந்த இடங்களிலே பெறுமா? குறிப்பாக இட்டாவா, மெயின்புரி, கான்பூர், லக்னோ போன்ற இடங்களிலே அந்த கட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. கணபதி, பதற்றமான வாக்குச்சாவடிகள்னு கண்டறியப்பட்டிருக்கும் இடங்கள்ல என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? பொதுவாகவே உத்தரப்பிரதேசம் முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலமாக இருக்கிறது. பெரிய மாநிலம் என்பதன் காரணமாகவும் அதைவிட முக்கியமாக சட்டம் ஒழுங்கு நிலை பல இடங்களிலே சரியாக இருப்பதில்லை. ஆகவே வாக்குப்பதிவு நடக்கும் நேரத்திலே குளறுபடிகள் நிகழலாம் என்பதாலும் தான் உத்தரப்பிரதேசத்திலே சட்டசபை தேர்தல் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையிலே ஆரம்ப கட்டத்திலிருந்தே நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மிகவும் அதிக அளவிலே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போலீசார் பெரிய அளவிலே குவிக்கப்படுகிறார்கள். எந்த விதமான பிரச்சனையும் வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆகவே இதுவரை தேர்தல் அமைதியாகவே நடந்திருக்கிறது. பெரிய அளவிலே பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இந்த கட்ட தேர்தலிலும் இதுவரை எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இல்லை. குளிர்காலம் இன்னும் முடியவில்லை என்பதால் காலையிலே அதிக விறுவிறுப்பான வாக்குப்பதிவு இல்லை. இதை தவிர இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேரம் போக போகத்தான் வாக்குப்பதிவு விறுவிறுப்படையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே மிகுந்த பாதுகாப்புக்கு இடையேதான் இன்றைய வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய கட்டங்களிலும் இதே அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆகவே எந்த விதமான பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பதற்றம் போன்றவை இதுவரை இல்லாமல் இருக்கிறது.